This conference will now be recorded. Hello, Yogesh, audible இருக்கா? Sir, okay, sir. Okay, now virtual machines போய் நமக்கு மேனேஜ் virtual machines நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் கிளிக் பண்ணுங்க அண்ட் தென் ஃபேவரேட்ஸ்ல டெர்மினல் செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஷோ அப்ளிகேஷன்ஸ் இங்கே நீங்கள் டெர்மினல் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதர்வைஸ் இந்த டைப் டு சர்ச்ங்கிறதுல டெர்மினல் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஐக்கானில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ செல் ப்ராம்ப்ட் வந்துடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் வந்து ஜூம் இன், அதே மாதிரி கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து செல் ப்ராம்ப்டே இருக்குது. ஸோ லினக்ஸ் உடைய ப்ராம்ப்ட், ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 2 டைப்ஸாக உங்களுக்கு வந்து இங்கே அதனுடைய சிம்பிளை வச்சு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் யூஸரா ஆர் அட்மின் யூஸரா அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது லாஸ்ட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய இந்த சிம்பிள். ஸோ கர்சர் கிளிக் ஆகிட்டு இடத்துல நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிற போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ ஆர்ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு விஎம்சிடிஎல். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஆர்ஹெச்டி விஎம்சிடிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஸோ எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இந்த ஆர்ஹெச்டி விஎம்சிடிஎல்ங்கிற கமெண்ட் நமக்கு ஒர்க் ஆகாது. ஒன்லி ரெட்ஹாட்டுடைய கிளாஸ் ரூம் செட்டப்பில் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ரெட்ஹாட் லினக்ஸ் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் இந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆகாது. தீஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டா உங்களுக்கு வந்து இங்கே கிளாஸ் ரூம்ல மட்டும் எழுதியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து ஒன்லி நம்மளுடைய ரெட்ஹாட் லேப் செட்டப்ல மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஆர்ஹெச்டி விஎம்சிடிஎல்ல நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து அடிஷனலா பேராமீட்டரா நீங்க பாஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆர்ஹெச்டிஎல் ஆர்ஹெச்டி அப்படிங்கிறது ரெட்ஹாட், விஎம்ங்கிறது விர்ச்சுவல் மிஷின் சிடிஎல் கண்ட்ரோல். அப்போ ரெட்ஹாட் விர்ச்சுவல் மிஷின் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ ஸ்டேட்டஸ்ல எனக்கு ஆல் கொடுக்கலாம். அதர்வைஸ் நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். அப்போ ஸ்டேட்டஸ் ஆல் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஆல் மிஷின்ஸ் ஆர் டிஃபைன்டா நமக்கு வந்து இருக்கு. ஸோ ரெட்ஹாட் லினக்ஸை பொறுத்த மட்டும் நீங்க இங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க லினக்ஸ்னாலே ஒரு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கமாண்ட் லைன்லயே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு கிராஃபிக்கல் மோடுக்கும் நமக்கு வந்து இங்க என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன கமெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஜீனோம் அப்படின்னு நான் வந்து கமாண்ட் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஜீனோம்லயே பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் கமாண்ட்ஸ், மோர் கமாண்ட்ஸ் அவைலபிள். ஸோ இப்போ ஜீனோம் கால்குலேட்டர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இந்த கால்குலேட்டர்ங்கிறது ஒரு கிராஃபிக்கலி நமக்கு ஓப்பன் பண்றதுக்கு என்ன கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஜீனோ கால்குலேட்டர் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்போ ஜீனோம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ ஜீனோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு நவ் என்ன ஸ்கிரீன் நமக்கு வந்து வியூபிளா இருக்கோ அந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கு. ஸோ அதை நீங்க வந்து ஒரு ஃபைல்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபோல்டர்ஸ்ல போயிட்டு பிக்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்டா நமக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய இந்த பிக்சரை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்னாப்சாட்டுங்கிற கமாண்ட் மூலமா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்போ அதுக்குரிய கமாண்ட்ஸ். ஸோ ஆல் கமாண்ட்ஸ் உடைய நேம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இதே தான் உங்களுக்கு வந்து ஜீனோம் டெர்மினல் அப்படிங்கிறதான். இப்போ நமக்கு வந்து ஸ்லோவா ஆப்ரேட் பண்றீங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஸோ ஜீனோம் டெர்மினல் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றோம். அப்போ அந்த ஜீனோம் டெர்மினல் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது வந்து ஒரு செல் ப்ராம்ப்ட் எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கமாண்ட். அப்போ ஜீனோம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டாலே இங்கே டேப் கம்ப்ளீஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த டேப் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ அவைலபிலிட்டி ஒன்ஸ் அகைன் டேப் யூஸ் பண்ணுங்க, அதில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷன்ஸும் நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஜீனோம் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு கிராஃபிக்கலி நமக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ். இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் ஜீனோம் கால்குலேட்டர் நான் வந்து கொடுத்தேன். அதே மாதிரி ஜீனோம் கேரக்டர்ஸ்ன்னு கொடுங்க. அப்போ ஜீனோம் கேரக்டர்ஸ் நான் வந்து டைப் பண்ணலாம். அதர்வைஸ் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிக்கிறோம். ஒன்ஸ் அகைன் ஜீனோம் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அவைலபிள் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை என்னுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நான் வந்து இண்டிவிஜுவலாகவும் அதில் பேராமீட்டராகவும் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த ஃபிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா நான் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஜீனோம் கேரக்டர்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து ஃபிளாக்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபிளாக்ஸில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகி அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ காப்பி கேரக்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து காப்பி கேரக்டர் கொடுத்துக்கிற வேண்டியதான். அதர்வைஸ் அதுக்குரிய யூனிகோட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஸோ ஒரு 1,43,765 கேரக்டர்ஸ் வரைக்கும் நமக்கு யூனிகோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸில் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ அந்த அவைலபிள் கேரக்டர்ஸ் என்ன சிம்பிள் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு அந்த கேரக்டர் காப்பி கேரக்டர் போட்டுட்டு என்னுடைய அப்ளிகேஷனுக்கு இந்த கேரக்டர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்னன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல்ல யூனிகோட் லெட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு கென் தாம்சன் நமக்கு வந்து கண்டுபிடிச்ச லெட்டர்ஸ். ஸோ ASCII கோட் லெட்டர்ஸ் பிளஸ் அண்ட் அடிஷனல் ஆல் சிம்பிள்ஸுக்கும் ஒரு மோர் லெட்டர்ஸ் நமக்கு வந்து அவைலபிள். ஆல் லாங்குவேஜஸ்லையும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ அந்த அவைலபிள் கோட் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜஸ் இங்கே நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ பைத்தானில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிகோட வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி அதனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா என்ன கேரக்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணணும் அந்த கேரக்டரை நீங்கள் பைத்தான் லாங்குவேஜில் அதனுடைய சிம்பிளாகவும் நான் வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குரிய கேரக்டர் ஸோ U1F965 அப்படின்னு வந்து இருக்கு. இந்த கேரக்டர் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ இதே சிம்பிளை நான் வந்து பைத்தான் லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ணிக்கிற முடியும். இப்போ பைத்தான் 3 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அகைன் அந்த லெட்டரை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த லெட்டர்ஸ் ஸோ அந்த ஃப்ளாகுக்குரிய கோடை வந்து நமக்கு என்ன கோடுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அது பிறகு சொல்கிறேன்.
நவ் அப்போ ஜீனோம் கமாண்ட்ஸ், அப்போ ஜீனோம் கமாண்ட்ஸ் டபுள் டேப்பை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவைலபிள் கமாண்ட்ஸ் நமக்கு லிஸ்ட் ஆகும். அதில் டிஸ்க்னு டைப் பண்ணுங்க. அப்போ டிஸ்க்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டிஸ்கை பற்றின கமாண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த விண்டோ வந்து கிராஃபிக்கலி ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு வந்து டிஸ்கை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். இந்த டிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பிறகு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு வந்து எப்படி கவுது ஸ்ப்ளிட், நமக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸ் எப்படி நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதில் ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிறகு பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து மோர் கமாண்ட்ஸ் நமக்கு அவைலபிள். ஒரு விஏ எடிட்டர், டெக்ஸ்ட் எடிட்டரை எனக்கு வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ விம்னு நமக்கு வந்து இங்கே சொல்கிறோம். அதே மாதிரி ஸோ லினக்ஸில் ஒரு கிராஃபிக்கலி எனக்கு வந்து நோட் பேட் மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜீனோ டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஒரு நோட் பேட் மாதிரியே நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நோட் பேடை நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரோல் பேனல் எப்படி நமக்கு வந்து விண்டோஸில் கண்ட்ரோல் பேனல் இருக்கோ அது மாதிரி இங்கே நமக்கு வந்து ஒரு கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஜீனோம் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்போ இந்த ஜீனோம் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது நமக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் எப்படி விண்டோஸில் ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு விண்டோ இருக்கு. அப்போ இந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்பை நமக்கு ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கிற முடியும். அதில் என்ன அவைலபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் விண்டோவில் இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ரீஜியன் அப்படின்னு நமக்கு இருக்கு. லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்துச்சுன்னா லினக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 26 லாங்குவேஜஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லாங்குவேஜஸை நம்ம செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கிற முடியும். ஸோ ஆல் லாங்குவேஜஸ்லையும் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் அவைலபிள் இன்பில்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லாங்குவேஜுக்கு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜஸ் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா அப்போ ஜீனோ அப்படின்னு வந்து கொடுத்துட்டு கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க. ஒன் செகண்ட் அதில் இருக்கக்கூடிய ரீஜியன் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த டேப் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வைஃபை என்னென்ன இருக்குங்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஜீனோம் கண்ட்ரோல் சென்டரில் ஸோ வைஃபை அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணேன் அப்படின்னாலே ஸோ அதுக்குரிய டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அவைலபிலிட்டி நான் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் டிவைசஸ் வேணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஜீனோ வைஃபைக்கு பதிலாக நெட்வொர்க்குன்னு கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் அந்த ஃப்ளாக் கொடுத்து அது அந்த டேப் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகாதனால நமக்கு வரல. பட் ஜீனோம் கண்ட்ரோல் சென்டர் நெட்வொர்க்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சைடில் இருக்கக்கூடிய டேப் நேமை ஸ்மால் கேஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் எனக்கு செட் பண்ணணும். ஸோ அப்போது ஜீனோ ஸோ கண்ட்ரோல் சென்டர் ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த செட்டிங்ஸ் தேவையான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சிஸ்டத்துடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அந்த சிஸ்டத்துடைய இன்ஃபர்மேஷன் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜீனோ கண்ட்ரோல் சென்டர் ஸோ அதுக்கடுத்து அபோவ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த அபோட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ எவ்வளோ மெமரி இருக்குது அண்ட் ப்ராசஸர் என்ன, கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ஜீனோமுடைய வெர்ஷன்ஸ், ஓஎஸ் டைப் எல்லாமே நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட் விர்ச்சுவலைசேஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால விர்ச்சுவலைசேஷன் கேபிஎம் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே டன். இப்போ நமக்கு வந்து மோர் கமாண்ட்ஸ் ஒரு கிராஃபிக்கலி அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்லி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கமாண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லினக்ஸில் செல் ப்ராம்ப்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த செல் ப்ராம்ப்டை பொறுத்த மட்டும் லினக்ஸ் செல் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ சில ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் சிம்பிள் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 3 பார்ட்ஸாக நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இந்த பார்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடியதுல அட்டு சிம்பிளுக்கு முன்னால இருக்கக்கூடியது யூசர் நேம். அட்டுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது வந்து ஒரு சிஸ்டத்துடைய நேம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா நமக்கு இந்த டில்டு சிம்பிள்.
இந்த tilde சிம்பிள்ங்கிறது எந்த லொக்கேஷன்ல இருக்கிறோம், ஒரு டைரக்டரியில எந்த லொக்கேஷன்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த அடுத்த ஸ்டெப்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் யூசரா ஆர் அட்மின் யூசரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இருக்கக்கூடியதுதான் அடுத்த சிம்பிள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் தென் விசில் நேம், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லொகேஷன் ஆஃப் த பாத், ஒரு டைரக்டரியில எந்த லொகேஷன்ல நான் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத லாஸ்டா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபோல்டர் நேம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த லாஸ்டா நமக்கு வந்து ஒரு நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அட் த சேம் டைம் tilde சிம்பிள் அப்படின்னா எந்த யூசரோ அந்த யூசருடைய ஹோம் டைரக்டரி, இப்போ ஹோம் பாத்துக்குள்ள இருக்கிறதுக்காக என்ன சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா tilde சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நேம் ஆஃப் த யூசர் வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே வந்துடும். அதுக்கடுத்து தான் சிஸ்டத்துடைய நேம். இங்கே நமக்கு ஹோஸ்ட் நேம், கம்ப்யூட்டர் நேமை நான் வந்து ஒரு கமாண்ட் மூலமா செக் பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி எனக்கு செக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத், அப்போ இந்த பாத்துக்கும் ஒரு கமாண்ட் இருக்கு. அண்ட் தென் நமக்கு வந்து டாலர் சிம்பிள்ங்கிறது நார்மல் யூசர். அதே மாதிரி சூடோரஸுக்கும் எனக்கு என்ன சிம்பிள் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா டாலர் சிம்பிள் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது யூசர் அண்ட் குரூப்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே நமக்கு வந்து இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நான் வந்து என்னென்ன வந்து கமாண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா rht vmctl, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லா மிஷினுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்றதா இருந்தால் இங்க நம்ம வந்து ஒர்க் பண்றோம் ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆல் கொடுத்துடலாம். ரீசன் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ப்ரீவியஸ்லி அவங்க பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஃபோல்டர்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதை ரீசெட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் எப்படி எனக்கு வந்து வேணுமோ அதே மோட்லேயே உங்களுக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே ரீசெட் கொடுத்துருங்க. அப்போ ரீசெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஓஎஸ்ல பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ நியூ ஒரு விர்ச்சுவல் மிஷினாக நமக்கு வந்துடும். இப்போ ரீசெட்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஸோ ரீசெட் த விர்ச்சுவல் மிஷின் அண்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்து என்னென்ன மிஷின்ஸ் இருக்கோ அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணுங்க. ரீசெட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டேட்டஸ் ஒன் செகண்ட் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மிஷின்ஸ் ஆர் ரன்னிங்னு நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து அவைலபிளாக நமக்கு வந்து எத்தனை மிஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு 5 மிஷின்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 5 மிஷின்ஸும் உங்களுக்கு வந்து அதனுடைய ஐபி என்ன, எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, ஸோ அதனுடைய போஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் rht vmctl ரீசெட் ஆல் அப்படின்னு கொடுங்க. ரீசெட் ஆல் கொடுத்ததுக்கு பிறகு ஸ்டேட்டஸ் ஆல் கொடுங்க. இந்த ஸ்டேட்டஸ் ஆலுக்கு பிறகு அனதர் ஒரு கமாண்ட் rht vm வியூன்னு கொடுத்துட்டு ஒரு மிஷினுக்குள்ள எனக்கு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷினுடைய நேம் நான் வந்து கொடுக்க போறேன். இப்போ rht vm view வேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மிஷின்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்போ ஓப்பன் ஆகிட்டு அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு கேட்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், rht vm view வேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஈச் மிஷினையும் நான் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேஷண்ட் சொன்ன மாதிரி அனதர் ஒரு மிஷின் ஒர்க் ஸ்டேஷன் நான் கொடுக்குறேன். அது ஒரு அனதர் விண்டோவில் நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷனும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிறதுங்க. ஸோ இதில் ஒவ்வொரு மிஷினுடைய பர்பஸும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ rht vm view வேஷன் ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் தென் யூட்டிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஒன் சர்வர் ஏ சர்வர் பி அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட் நெட்வொர்க்குக்காக இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆல் கமாண்ட்ஸ் ஆர் எதில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 மிஷின்ஸ் இருக்குது. அந்த 3 மிஷின்ஸில் தான் நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மிஷின் நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு பேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த பேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, இங்க உங்களுக்கு வந்து ரெண்டு நெட்வொர்க் ஹேண்டில் பண்றாங்க. ஒன்னு கிளாஸ் ரூம் நெட்வொர்க், அனதர் ஒன் ஸ்டூடெண்ட் நெட்வொர்க். அப்ப இந்த கிளாஸ் ரூம் நெட்வொர்க் அப்படிங்கிறதுல ஒரு சிஸ்டம் நமக்கு அவைலபிள். அண்ட் அனதர் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் ரூம் நெட்வொர்க்கும் ஸோ அனதர் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். நீங்க ஒர்க் பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்டூடெண்ட் நெட்வொர்க்ல நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். அந்த ஸ்டூடெண்ட் நெட்வொர்க்ல தான் பேஷன், ஒர்க் ஸ்டேஷன், யூட்டிலிட்டி, சர்வர் ஏ, சர்வர் பி அப்படிங்கிற பிசினஸ் இருக்கு. இதுல ஒர்க் ஸ்டேஷன் மட்டும் கிராஃபிக்கல் ஸ்டேஷன், மற்ற அதர் மிஷின்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்டு விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு கிராஃபிக்கலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். மற்ற ஆல் அதர் மிஷின்ஸ் எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக நமக்கு இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து RHD VMU. ஸோ பேஷன் ஒவ்வொரு மிஷினும் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு நமக்கு இருக்கக்கூடிய மிஷின். இது சர்வர் பி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி 1 செகண்ட் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இது சர்வர் ஏ. அதுக்கடுத்து ஆல்ட் டேப்பை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆல்ட் டேப் நான் வந்து யூஸ் பண்ணும்போது அனதர் மிஷின்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சைஸை ரீசைஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஸ்க்ரீன்லேயும் கொண்டாந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். நவ் உங்களுக்கு வந்து இதனுடைய விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணலை. ஸோ இப்போ விண்டோவை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் ரன்னபிள். ஸோ ரன்னிங்காக இருக்குது. பட் நான் விண்டோவை தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோவை அடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ ஒர்க் ஸ்டேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கிராஃபிக்கலி இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மிஷின். மற்ற அதர் மிஷின்ஸ் ஆர் எப்படி இருக்கு நமக்கு வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது ஃபவுண்டேஷனுங்கிற மிஷினில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் ஒர்க் ஸ்டேஷனில் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அதே தான் அதுக்குள்ள ஒரு விர்ச்சுவல் மிஷின். அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸில் நமக்கு வந்து லாகின் பண்ணுங்க. எல்லா மிஷின்ஸ்லையும் யூசர் நேம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட், பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி ரூட் யூசர், பாஸ்வேர்டு வந்து ரெட் ஹேட். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷன் நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் லாகின்லேயே நான் போகிறேன். பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. ஸோ சைன்இன் கொடுத்ததுக்கு பிறகு இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள லாகின் ஆயிரும். ஸோ பேஸ் மிஷின்லேயும் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அண்ட் ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷனில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ரெட் ஹேட்டை பொறுத்த மட்டும் இல்லை, இங்கே உள்ள லேப் செட்டப் எவ்ரிதிங் நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினில் ஒர்க் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷனில் நீங்கள் செல் ப்ராம்ப்ட் எடுத்துட்டேன். அப்போ இந்த செல் ப்ராம்ப்ட் எடுத்ததுக்கு பிறகு செல் அதனுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல செல் ப்ராம்ப்ட்ல எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதே தான் உங்களுக்கு ஒரு டெர்மினல் ப்ரீவியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா கியாஸ்க் அட் ஃபவுண்டேஷன் 0 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இது பேஸ் மிஷன். அட் த சேம் டைம் நான் ஆல்ட் டேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிருச்சு. அதனுடைய டெர்மினல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு பேஸ் மிஷின் அப்படின்னு எடுத்துச்சுன்னா நமக்கு இங்க இருக்கக்கூடியதுல இந்த ஃபவுண்டேஷன் மிஷின்ல பேஷன், ஒர்க் ஸ்டேஷன், ரன்னிங் 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 இருக்கு. சர்வர் ஏ, சர்வர் பி. இந்த பேஷன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு கேட்வே விர்ச்சுவல் மிஷின். ஆல்வேஸ் நமக்கு ரன்னிங்ல இருக்கணும். ஸோ அப்போ பேஷன்ல இருந்தால் தான் இந்த ஸ்டூடெண்ட் நெட்வொர்க்ல இருந்து கிளாஸ் ரூம் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய நெட்வொர்க் வந்து ஸ்டூடெண்ட் நெட்வொர்க். அதில் ஒர்க் ஸ்டேஷன், யூட்டிலிட்டி, சர்வர் ஏ, சர்வர் பி இருக்கு. இந்த சிஸ்டத்துல இருந்து ஒரு கிளாஸ் ரூம் நெட்வொர்க்கை ரீச் பண்றதுக்கு எந்த விர்ச்சுவல் மிஷின் நமக்கு ஆன்ல இருக்கணும் அப்படின்னா பேஷன்ங்கிற விர்ச்சுவல் மிஷின் ஆன்ல இருக்கணும். இந்த பேஷன்ங்கிறது that is a one of the gateway virtual machine. ஆல்வேஸ் பவர் ஆன்ல இருக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது கிராஃபிக்கல் ஸ்டேஷன். மற்ற அதர் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது
ரெட் ஹாட் லினக்ஸ்லயே கண்டெய்னர்னு ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த கண்டெய்னர் சிலபஸை அக்சஸ் பண்ணி எனக்கு ஒர்க் பண்றதுக்கு அதனுடைய சாஃப்ட்வேர் நீடெடுக்காக இருக்கக்கூடிய ஒரு சர்வர் தான் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து கண்டெய்னருக்கு தேவையான சாஃப்ட்வேர் அண்ட் அதனுடைய எக்ஸசைஸ் எல்லாமே இந்த சிஸ்டத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக சர்வர் ஏ சர்வர் பி இந்த ரெண்டு விர்ச்சுவல் மிஷினும் உங்களுடைய எக்ஸசைஸ்க்காக நமக்கு வந்து இருக்கக்கூடியது சர்வர் ஏ அண்ட் சர்வர் பி. கிராஃபிக்கல் ஸ்டேஷன் தான் ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லாகின் பண்றது ஒர்க் ஸ்டேஷன்ல லாகின் பண்ணிக்கிறோம். அதுல டெர்மினல் எடுத்துக்கிறேங்க. டெர்மினல் எடுத்துட்டு சர்வர் ஏல ஒர்க் பண்ணணுமா சர்வர் பில ஒர்க் பண்ணணுமாங்கிறத கமாண்டை பொறுத்து நமக்கு வந்து மாறிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுலையுமே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் சர்வர் ஏ சர்வர் பில நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த யூட்டிலிட்டி பேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அடிஷனலாக நமக்கு வந்து ரன்னபிளாக இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் இந்த யூட்டிலிட்டியும் பேஷனும். பேஷன் கம்பல்சரியாக ரன்னா இருந்தால் தான் கிளாஸ் ரூம் நெட்ஒர்க்கை எடுத்துக்கிற முடியும். இந்த கிளாஸ் ரூம் நெட்ஒர்க் அதில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை எனக்கு எதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற போறேன் அப்படின்னா லினக்ஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அந்த கிளாஸ் ரூம் நெட்ஒர்க்கில் தான் இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் நெட்ஒர்க்கில் இருந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிற போறேன் உங்களுக்கு வந்து ஸோ மற்ற அதர் மிஷின்ஸுக்கு தேவையான சாஃப்ட்வேரை அக்சஸ் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு நான் வந்து ஒரு என்ட்ரிஸ் எழுதுவேன். அந்த என்ட்ரியை ரெப்போஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரெப்போஸ்ட்ரி வந்து அதில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து கிளாஸ் ரூம் நெட்ஒர்க். இந்த கிளாஸ் ரூம் நெட்ஒர்க்கை ரீச் பண்ணுறதுக்காக பேஷன் நமக்கு இருக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால கிளாஸ் ரூம் சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணுறதுக்காக பேஷன் வந்து ஆல்வேஸ் ஆன்ல இருக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷின்ஸையும் நான் வந்து வியூ பண்ணியிருக்கேன். அப்போ வியூ பண்ணுறேன் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக தான். அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் அதுலேயே நான் வந்து செல்ஃப் ப்ராம்ப்ட் எடுத்துட்டேன். ஸோ இங்கே நமக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம வந்து எடுத்துட்டோம். இதில் ஒவ்வொரு கமாண்ட்ஸையும் நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த லொக்கேஷனில் தான் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிற போறீங்க. ஸோ என்னுடைய மிஷின்ஸ் ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கா சர்வர் ஏல இருக்கா சர்வர் பியில் இருக்காங்கிறத ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸசைஸ் பொறுத்து நம்ம வந்து பார்த்துக்கிற போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஒரு யூசர் நேம் என்ன நேம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். மெனி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டாலர் சிம்பிள் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. அப்போ இந்த டாலர் சிம்பிள் இருக்கக்கூடிய பிளேசஸில் நான் ஒரு யூசர் நேம் என்ன எந்த யூசரில் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா whoami அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த whoami அப்படிங்கிற கமாண்ட் டிஸ்பிளே த லாகின் நேம். எந்த லாகின்ல நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் whoami அப்படிங்கிற கமாண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எந்த நேம்ல இருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன். ஸோ அப்போ அந்த ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துடைய நேம் போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த போஸ்ட் நேம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸோ போஸ்ட் நேம்ங்கிற கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட் செட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் வியூ பண்ணி பார்க்கறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ போஸ்ட் நேம் அப்படின்னு கொடுங்க. ஸோ டிஸ்பிளே த ஸ்டேஷன் நேம் ஹோஸ்ட் நேம் அண்ட் டொமைன் நேமோட நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய நேம். அதுக்கடுத்து இந்த சிஸ்டத்துடைய டொமைன் நேம் என்ன அப்படின்னா lab.example.com அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அண்டர் ஒன் டொமைன் நேம். ஸோ lab.example.com அப்படிங்கிறதுனால ஒர்க் ஸ்டேஷன் lab.example.com அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ ஹோஸ்ட் நேம் மட்டும் எனக்கு ஷார்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எஸ்ங்கிற ஆப்ஷன் நான் வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணிக்கிறேன், ஆப்ஷன்ஸை பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து அனதர் ஒரு ஆப்ஷன் டின்னு ஒரு ஆப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன் டொமைன் நேம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஒரு கம்ப்யூட்டருடைய நேமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து சொல்கிறேன். இட் வில் டிஸ்பிளே வித் ஹோஸ்ட் நேம் அண்ட் டொமைன் நேம் நான் வந்து சொல்லுது. அண்டு ஹோஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா கைஃபன் எஸ்ங்கிற ஆப்ஷன் சேர்க்கிறேன். ஷார்ட் நேம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது.
-d கொடுக்குறேன். ஸோ டொமைன் நேம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இந்த ஹோஸ்ட் நேம் ஒரு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஹோஸ்ட் நேம்ங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகிக்கிறது. அட் த சேம் டைம் எனக்கு ஹோஸ்ட் நேம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு ஒரு நேமை நான் வந்து அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டு bsna.example.com அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த டொமைன் நேமும் நமக்கு செட் ஆகிக்கிறோம். இட் இஸ் ஒரு டெம்பரரியாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த கமாண்டை ஒரு அட்மின் ரைட்ஸோட தான் நான் வந்து ரன் பண்ணணும். யூ மஸ்ட் பி ரூட் டு சேஞ்ச் த ஹோஸ்ட் நேம் சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த கமாண்டுக்கு முன்னால சூடோ அப்படின்னு நம்ம சொல்றேன். இந்த சூடோ கமாண்ட்லாம் பிறகு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ சூடோங்கிறது நமக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் உள்ள ஒரு கமாண்டை ஒரு சூடோஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற முடியும். அப்படிங்கிறதுனால சூடோ ஹோஸ்ட் நேம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட் யூசருடைய பாஸ்வேர்ட் கேட்குது, ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன். நவ் ஒரு ஹோஸ்ட் நேம் செட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஹோஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ ஹோஸ்ட் நேம் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா bsna.example.com. இந்த செல் க்ளோஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஹோஸ்ட் நேமுக்கு வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட் psna அப்படின்னு வந்துடும். ஒன்ஸ் அகைன் ஹோஸ்ட் நேம் கொடுக்குறேன். அண்ட் தென் ஹோஸ்ட் நேம் கொடுங்க. இப்போ bsna.lab.example.com அப்படின்னு நமக்கு வந்துடும். இப்போ இதில் அந்த ஹோஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வேணும். ஸோ என்ன நேம் பார்த்துக்கிறேங்க, டி என்னங்கிறத பார்த்துக்கணும். ஸோ டொமைன் நேமோட நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த நேம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் நேம்ங்கிற கமாண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிறவும் முடியும். அட் த சேம் டைம் வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்கு முடியும். ஸோ இப்போ ஹோஸ்ட் நேம்ங்கிற ஒரு கம்ப்யூட்டருடைய நேமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டொமைன் நேமும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட், ஓஎம்ஐ அப்படிங்கிற கமாண்ட் எந்த யூசர்ல லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்கறதுக்கு. அண்ட் தென் இந்த டில்டு சிம்பிள் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த டில்டு சிம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து pwd அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். print working directory or present working directory அப்படிங்கிற கமாண்ட். அப்போ pwd அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னாலே எந்த லொக்கேஷன்ல நான் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த pwd அப்படிங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும். அப்போ ஸ்லாஷ் ஆல் லினக்ஸ் யூசர்ஸ் ஆல் லினக்ஸ்லையுமே நமக்கு எந்த டைரக்டரி நமக்கு வந்து ரூட் டைரக்டரி அப்படின்னா ஸ்லாஷ்ங்கிற ஒரு ஃபோல்டர் தான் நமக்கு வந்து ரூட் டைரக்டரி. இந்த டைரக்டரிக்குள்ள ஹோம்னு ஒரு டைரக்டரி இருக்கு, அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு பிளேஸ்ல நான் வந்து லொக்கேட் ஆகிருக்கேன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றதுக்காக தான் இந்த pwd அப்படிங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆல் கமாண்ட்ஸுக்கும் எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் எனக்கு வியூ பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த டாக்குமெண்டேஷன் பார்க்கறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்காக ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ என்ன கமாண்ட் நமக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா மேன்ங்கிற கமாண்ட். சப்போஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எனி கமாண்ட் நேம், உங்களுக்கு எந்த கமாண்டை பற்றின சிண்டாக்ஸ் பர்பஸ் தெரியலையோ அதனுடைய கமாண்ட் நேமை நீங்க இங்கே ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப் பேஜ் எனக்கு பார்த்துக்க முடியும். இப்போ மேன் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு பிறகு இப்போ pwd அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ pwd அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த மேன் கமாண்டுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் நேம் ஆஃப் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறத இங்கே வியூ பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த pwd ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதில் என்னென்ன ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது, பிரிண்ட் ஃபுல் நேம் ஆஃப் த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ப்ளஸ் அதுலேயே உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னென்ன நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது எல்லாருமே இங்கே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஒரு கமாண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேன்கிற கமாண்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனதர் ஒரு கமாண்ட் இன்ஃபோங்கிற கமாண்ட். அப்போ இன்ஃபோ pwd அப்படின்னு கொடுத்தாலும் ஸோ அந்த கமாண்டை பற்றின ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷன் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இன்ஃபோங்கிற அனதர் ஒரு கமாண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு கமாண்ட் pinfo அப்படின்னு கொடுங்க. அப்போ இந்த pinfoங்கிற கமாண்டும் நமக்கு வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை குரூப் வைஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் என்ன கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா pinfo அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ மேன்கிற கமாண்ட்
அண்ட் தென் இன்ஃபோங்கிற கமெண்ட், அதுக்கடுத்து பி இன்ஃபோ அப்படிங்கிற கமெண்ட் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அனதர் ஒரு கமெண்ட் ஹெல்ப்புங்கிற கமெண்ட். ஸோ நமக்கு வந்து மற்ற அதர் இதில் ஹெல்ப்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஹெல்ப்னு ஒரு கமெண்ட் இருக்கு. அப்போ இந்த ஹெல்ப்புங்கிற கமெண்ட் ஒரு கிராஃபிக்கலி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். அப்போ கிராஃபிக்கலி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பேஜ் பார்க்கறதுக்காக நமக்கு வந்து என்ன கமெண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஹெல்ப்புங்கிற கமெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்ப்புங்கிற கமெண்ட் ஸோ எதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா கிராஃபிக்கலி ஒரு டாக்குமெண்டேஷனை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்புங்கிற கமெண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த ஹெல்ப்புங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டாக சில கமெண்ட்ஸுடைய டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ ஹெல்ப்புங்கிற கமெண்டும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹெல்ப்புங்கிற கமெண்ட் சில மினிமம் கமெண்ட்ஸ் நமக்கு வந்து என்னென்ன கமெண்ட் இருக்கோ அது கமெண்டை பற்றின ஒரு டீட்டெயில் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்னல் கமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ அப்போ அந்த ஹெல்ப் கமெண்ட் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஹெல்ப்புங்கிறது ஒரு கிராஃபிக்கலி உங்களுக்கு வந்து வியூ பண்ணுறதுக்காக. ஸோ அனதர் இன்ஃபோ, பி இன்ஃபோ, மேன்கிற கமெண்ட் நமக்கு வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் அனதர் ஒரு கமெண்ட் வாட் இஸ் அப்படிங்கிற கமெண்ட். இந்த வாட் இஸ்ங்கிற கமெண்ட் நமக்கு இன்ஸ்டால் டாக்குமெண்டேஷன் சிங்கிள் லைன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கமாண்டுக்கும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட்கட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். பட் இந்த ஆப் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆர்பிஎம் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ சில லினக்ஸஸில் வாட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கமாண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் எனக்கு அதை பற்றின ஹெல்ப் பேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ வாட் இஸ்ங்கிற கமாண்டும் ஒரு டாக்குமெண்டேஷனை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கமாண்ட். ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ அந்த கமாண்டுடைய லொக்கேஷன் எனக்கு தெரியணும். வாட் இஸ்ங்கிற கமாண்ட் மாதிரி வேர் இஸ்ன்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி அப்படின்னு கொடுங்க. அப்போ பிடபிள்யூடின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கமாண்ட் எந்த லொக்கேஷன்ல எந்தெந்த பிளேசஸ்ல இருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வேர் இஸ்ங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ மேன் வேர் இஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ இந்த வேர் இஸ்ங்கிற கமாண்டை பார்த்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ லொக்கேட் த பைனரி சோர்ஸ் அண்ட் மேனுவல் பேஜ் ஃபைல்ஸ் ஃபார் எ கமாண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் வேர் இஸ்ங்கிற கமாண்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வேர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த கமாண்ட் ஹூஆமை அப்படிங்கிற கமாண்ட். ஸோ அந்த கமாண்ட் ரன்னபிள் ஃபைல் எந்த லொக்கேஷன்ல இருக்கு, அதுக்கடுத்து அதனுடைய டாக்குமெண்டேஷன் அண்ட் சோர்சஸ் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ மேன் வேரிஸ் அப்படிங்கிற மாதிரி வேரிஸ் அந்த கமாண்ட் கொடுங்க. அப்போ ஒவ்வொரு கமாண்டும் வேரிஸ் போஸ்ட் நேம் அப்படின்னு கொடுங்க அப்படின்னா அந்த போஸ்ட் நேம் மெனி பிளேசஸ்ல இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ல பென்ல போஸ்ட் நேம் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல், விபிஸ்ல போஸ்ட் நேம் அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் ஃபைல், அந்த லைப்ரரி ஃபைல்ஸ், அந்த ஷேரபிள் ஃபைல்ஸ், அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வேரிஸ்ங்கிற கமாண்ட் ஒரு கமாண்டுடைய லொக்கேஷன் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதர் கமாண்ட், இந்த கமாண்ட் நமக்கு இங்கே இல்லை அப்படின்னா அப்போ நான் வந்து அந்த கமாண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் வந்து பார்த்துக்கிற முடியாது. ஸோ இப்போ வேரிஸ் ஸ்டாட்டிஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்ங்கிறது எம்டியா இருக்கு. அப்போ இந்த லொக்கேஷன்ல நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்போ அவைலபிள் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒரு லொக்கேஷன்ல எனக்கு அவைலபிளா இருக்கும். அப்போ அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே நமக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அடுத்த கிளாஸஸ் இதுகளில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு வந்து மினிமம் என்னென்ன கமாண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு போஸ்ட் நேம் அப்படிங்கிற கமாண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ போஸ்ட் நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய நேம், ஹூஆமை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த யூசர்ல நமக்கு வந்து லாகின் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஹூஆமைங்கிற கமெண்ட். அது மாதிரி போஸ்ட் நேம்லேயே சில ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பிடபிள்யூடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு டாக்குமெண்டேஷனை நம்ம வந்து பார்க்கறதுக்காக என்னென்ன கமெண்ட் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மேன்ங்கிற கமெண்ட் சொல்லியிருக்கேன், இன்ஃபோங்கிற கமெண்ட், அண்ட் தென் பி இன்ஃபோ அப்படிங்கிற கமெண்ட், அண்ட் தென் கிராஃபிக்கலி நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஹெல்ப்புங்கிற கமெண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து
நெக்ஸ்ட் ஹெல்ப் கிடையாது, ஹெல்ப்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த கமாண்ட் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அனதர் ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக வாட் இஸ் அப்படிங்கிற கமாண்ட் நான் யூஸ் பண்ணலாம். இது சிங்கிள் லைன்ல எனக்கு இருக்கணும். இது ஒரு அடிஷனல் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சிங்கிள் லைன் ஒரு டாக்குமெண்டேஷன் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ வாட் இஸ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அனதர் ஒரு கமாண்ட் யூஸ் பண்றேன். இந்த கமாண்ட் எந்த லொகேஷன்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு, அதனுடைய டாக்குமெண்டேஷன் பேஜ் என்ன, சோர்ஸ் கோட் என்ன அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்கறதுக்கு வேர் இஸ்ங்கிற கமாண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கமாண்ட் லைன்லேயே உங்களுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது ஒரு கமெண்ட்டுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. எப்படி சி லாங்குவேஜ் சி பிளஸ் பிளஸ் இதில் ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் நான் வந்து கமெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கமெண்ட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு லைனில் அந்த கமெண்ட் ரன் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னால ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபைலில் நீங்கள் எனக்கு ஒரு லைனுக்கு முன்னால் ஹேஷ் சிம்பிள் நான் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த லைனை வந்து இக்னோர் பண்ணிடும். அதுக்காக இருக்கக்கூடியதான் வந்து உங்களுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ கமெண்ட் ஒரு லைன்ல கமெண்ட் லைன்ல ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறது நமக்கு கமெண்ட்டுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. பைத்தான்ல வந்து நமக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் வந்து கமெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ லினக்ஸை பொறுத்த மட்டும் இந்த லினக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பைத்தான் பேஸ்டு டெவலப் பண்ணியிருக்கிறதுனால சில பைத்தான்ல யூஸ் பண்ணக்கூடிய சில கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கேயும் நமக்கு வந்து அக்செப்டபிள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து செமிகோலன் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ செமிகோலன் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மோர் தேன் ஒன் கமாண்டை நமக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செமிகோலன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு கமாண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன், அந்த கமாண்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அதர் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் வந்துடும், அதுக்கடுத்து போவாமை அப்படிங்கிற கமாண்டுடைய அவுட்புட்டும் நமக்கு லிஸ்ட் ஆகிடும். ஸோ மல்டிபிள் கமாண்ட்ஸை எனக்கு வந்து சேம் லைன்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன கேரக்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு செமிகோலன் அப்படிங்கிறத நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து போஸ்ட் நேம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த போஸ்ட் நேம் அப்படிங்கிறதையே ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து பைத்தான் லாங்குவேஜில் ஒரு சிங்கிள் லைனை மல்டிபிள் லைனாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான். ஸோ ஸ்லாஷ்ங்கிற கேரக்டர். அப்போ போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டேன். ஒன் செகண்ட் என்இ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த கமாண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது எப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறோமோ ஸ்லாஷ்லாம் இருக்கும், அப்போ தான் அந்த கம்ப்ளீட் கமாண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கைஃபன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு டி சொல்ல போகிறேன். இப்போ கைஃபன் சொல்லிட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டேன், அதுக்கடுத்து டி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ இப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கமாண்ட் கம்ப்ளீட் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கமாண்ட் போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கைஃபன் டி அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு லைனை ஸ்ப்ளிட் பண்ணியும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு ஸ்லாஷ் கேரக்டர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த பேக் ஸ்லாஷ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் ஒரு கமாண்டுடைய கண்டினியூஸாக நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த லைனில் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஒரு லென்த்தியான கமாண்ட்ஸாக இருக்குது. அப்போ இந்த லைன் கமாண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு மேனுவலாக நீங்கள் பைத்தான் லாங்குவேஜ்லையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு இந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து லினக்ஸ்லையும் இந்த ஸ்லாஷ் கேரக்டர் யூஸ் பண்ணுங்க ஒரு கமாண்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறது. ஓகே, ஸோ அதே தான் மோர் தென் ஒன் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு செமிகோலன் யூஸ் பண்ணுங்க, கமெண்ட்டுக்கு ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. ஸோ அட் த சேம் டைம் ஒரு லைனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு ஸ்லாஷ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமாண்டை மோர் லைன்ஸில் எழுதுறதுக்கு ஸ்லாஷ், அனதர் கமாண்டை சிங்கிள் லைன்லேயே எனக்கு வந்து எழுதுறதுக்கு செமிகோலன் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கமாண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட்னு இருந்துச்சுன்னா அனதர் ஒரு கமாண்ட் எந்த சிஸ்டத்தில் நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத போஸ்ட் நேம் பார்த்துட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த யூசர் பார்த்துட்டீங்க, ஹுவாவே பார்த்துட்டீங்க, கரண்ட் லொக்கேஷன் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஐபி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஐபிக்காக என்ன கமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க.
இப்போ நமக்கு வந்து ஐபிஏ அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம். ஐபின்னு நம்ம கொடுத்துட்டு அட்ரஸ் அப்படின்னு கொடுங்க. ஏபிபி ஸ்பேஸ் விட்டு ஏபிபிஆர் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா அதுல மோர் அட்ரஸஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த அட்ரஸ்ல ஏடிஎச் 0 அப்படின்னு நமக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. ஆர் இங்கிற லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடியதுதான் நம்ம சிஸ்டத்துடைய ஐபி. அப்போ அந்த ஐபியில் உங்களுக்கு வந்து என்ன ஐபி நமக்கு செட் ஆகிருக்குங்கிறத நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து கரண்ட் சிஸ்டம் ஒர்க் ஸ்டேஷனுங்கிற கம்ப்யூட்டர், அந்த ஒர்க் ஸ்டேஷனுடைய ஐபி என்ன அப்படின்னா 172.25.250.9/24. அப்போ இந்த நெட்வொர்க்கில் நமக்கு ஸ்டூடெண்ட் நெட்வொர்க் உடைய ஐபி ஃபர்ஸ்ட் ஐபி என்னவா இருக்கு அப்படின்னா 250.9ல இருக்கு. ஸோ இப்போ ஒரு சிஸ்டத்துடைய நேம் போஸ்ட் நேம் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலி ஒர்க் ஸ்டேஷன் டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com இதனுடைய ஐபின்னு எடுத்தாச்சுன்னா 172 ஸோ 25.250.9 அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது ஒர்க் ஸ்டேஷன் டாட் லேப்டாப் எக்ஸாம்பிளுடைய உங்களுக்கு வந்து ஐபி ஒர்க் ஸ்டேஷன் டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com அதனுடைய ஐபி. இதே தான் அனதர் ஒரு ஐபி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த 10 நமக்கு வந்து சொல்லக்கூடியது சர்வர் ஏ உடைய ஐபி. ஸோ இப்போ 2 மிஷின்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் அனதர் ஒரு மிஷின் சர்வர் பி. அப்போ அதனுடைய ஐபி என்ன அப்படின்னா சர்வர் பிக்கு வந்து 172.25.250.11 நமக்கு வந்து அதனுடைய ஐபி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அனதர் ஒரு சர்வர் ஸோ 250.220 அப்படின்னு நமக்கு இருக்கும். அப்போ இந்த சிஸ்டத்துடைய நேம் என்ன அப்படின்னா ஸோ ரெஜிஸ்ட்ரி டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூட்டிலிட்டி டாட் லேப்டாப் ஸோ யூட்டிலிட்டி டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய ஐபி ஸோ இந்த 172.25.250.220. அனதர் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ பேஷன்கிற ஒரு மிஷின். அப்போ இந்த பேஷன்கிற மிஷின் நமக்கு வந்து அதனுடைய ஐபி 172.25.250.254 இதுதான் நம்ம கம்ப்யூட்டருடைய கேட்வே. அப்போ பேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ இந்த பேஷன் டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com உடைய மெயின் ஐபி. ஸோ இப்போ இந்த பேஷன் ஆல்வேஸ் ஆன்ல இருக்கணும். ஆல்வேஸ் ஆன்ல இருந்தால் தான் கிளாஸ் ரூம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மிஷின். அப்போ இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு மிஷினுடைய ஐபி 172.25.254.254. ஸோ இப்போ இந்த 254.254 தான் என்ன நேம் அப்படின்னா கிளாஸ் ரூம் டாட் எக்ஸாம்பிள்.com அப்படிங்கிற நேம். இதுக்கு வேற வேற அலையஸ் நேம் இருக்கு. அப்ப வேற என்ன அலையஸ் நேம் இருக்கு அப்படின்னா ஸோ அனதர் நேம்ஸ் materials.com materials.example.com சொல்லலாம். ஆர் content.example.com அப்படின்னு சொல்லலாம். ஆர் சி அப்படிங்கிற நேமும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் ரூம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மேஜர் கிளாஸ் ரூம் டாட் எக்ஸாம்பிள்.com உடைய ஐபி 172.25.254.254. இதுக்கு அனதர் நேம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரூம் ஆர் சி கண்டென்ட் ஆர் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த நேம் யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஐபி எல்லாத்தையுமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ஸ் என்னென்ன மேஜராக நமக்கு வந்து பயன்படுத்துகிறோம்னு பார்த்துருக்கோம். ஸோ பேஷன்ங்கிறது கேட்வே டெக்ஸ்ட் மிஷின் டெக்ஸ்ட் பேஸ்டு விர்ச்சுவல் மிஷின். ரிஜிஸ்ட்ரி அண்ட் யூட்டிலிட்டி லேப்டாப் எக்ஸாம்பிள்.comங்கிறது கண்டெய்னர் சிலபஸ்க்காக அண்ட் அதனுடைய எக்ஸசைஸ்க்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான் ரிஜிஸ்ட்ரி யூட்டிலிட்டி டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com. இந்த ஒர்க் ஸ்டேஷன் கிராஃபிக்கல் ஸ்டேஷன் அண்ட் சர்வர் ஏ சர்வர் பி டெக்ஸ்ட் பேஸ்டு இந்த 3 மிஷின்ஸில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூமையும்
ஸ்டூடெண்ட் நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்றது பேஷண்ட் ஆல்வேஸ் ஆன்ல இருக்கணும். இந்த கிளாஸ் ரூம்ங்கிறதுல சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த மிஷன்ஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் ரூம் example.comல இருக்கும். ஓகே, இப்போ ஐபி பார்க்கறதுக்கு ஐபி அட்ரஸ்ங்கிற கமாண்ட் சொன்னேன். ஆர் ஐபி ஏ மட்டும் நீங்க ஷார்ட்கட் ஐபி அட்ரஸை ஐபி ஏங்கிற கமாண்ட் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அனதர் ஒரு கமாண்ட் if config. ஸோ விண்டோஸில் ஐபி கான்ஃபிக் மாதிரி இன்டர்ஃபேஸ் கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஐபி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ அந்த ஐபி இடிஹெச்சில் என்ன நேமில் நமக்கு ஆரம்பிச்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்துடைய ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகே, ஐபி வந்து நீங்கள் இங்கே வியூ பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு மிஷன்ஸ்லையும் எனக்கு இந்த மிஷன்ஸ்ல இருந்தே ரிமோட்ல கால் பண்ணிக்கிற முடியும். அப்போ ரிமோட்ல கால் பண்றதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா SSH அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்றோம். அப்போ SSH கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு அதர் மிஷன்ஸோட எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் SSH. ஸோ மேன் SSH அப்படின்னு கொடுத்து பாருங்க. It is a open SSH client அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ரிமோட் லாகின் ப்ரோக்ராம். ஸோ நவ் இப்போ நீங்கள் வந்து இந்த SSH கமாண்ட் மூலமா ஒர்க் ஸ்டேஷனில் இருந்தபடியே சர்வர் ஏ, சர்வர் பி அண்ட் அதர் மிஷின்ஸை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம வந்து பார்த்துக்குறோம். நவ் டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் ஸ்டேஷன் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அனதர் மிஷின் பேஷண்ட் அப்படிங்கிறத எனக்கு வியூ பண்ணணும். அது இருக்கக்கூடிய யூஸர் நான் லாகின் பண்ணணும். ஸோ இப்போ ஆர்ஹெச்டி விஎம்யூ வியூ பேஷண்ட் கொடுங்க. ஸோ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்குரிய ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் யூசர் நேம் பேஷண்ட் அப்படிங்கிறதுல எல்லா விர்ச்சுவல் மிஷின்ஸ்லையும் ரூட்டுங்கிற யூசர் இருக்கு. ஸோ இப்போ ரூட் அதனுடைய பாஸ்வேர்ட் ரெட் ஹேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ரெட் ஹேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மிஷினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டு உள்ள லாகின் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் இருக்கும். இந்த ஹேஷ் சிம்பிள் அப்படிங்கிறது எனக்கு விண்டோஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் தான் லினக்ஸில் ரூட் லாகின் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ ரூட் யூசர் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது ஈக்குவலன்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ ஒரு டாப் யூசர், சூப்பர் யூசர், ஒரு பவர்ஃபுல் யூசர் அப்படின்னு இருந்தாச்சுன்னா எந்த யூசரை நான் சொல்றேன் அப்படின்னா ரூட் யூசர்ங்கிறது தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, அப்போ அந்த ரூட் யூசருக்கு லாஸ்டா என்ன கேரக்டர் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும்? ஹேஷ் சிம்பிள் டிஸ்பிளே பண்ணும். டாலர் சிம்பிள் இருந்தது அப்படின்னா that is a normal user or standard user. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் யூசர் எல்லாருக்கும் என்ன சிம்பிள் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னா டாலர் சிம்பிள் நமக்கு இருக்கும். அப்போ இந்த டாலர் சிம்பிள் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் யூசருக்கும் நமக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சூடோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சூடோஸுக்கும் எந்த சிம்பிள் இருக்கும் அப்படின்னா டாலர் சிம்பிள் தான் நமக்கு இருக்கும். அப்போ சூடோஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா சூடோ அப்படின்னு நம்ம சூடோஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா சூப்பர் யூசருக்குரிய ரைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸை சூடோஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு வந்து விண்டோஸ்லேயே அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு யூசர் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ங்கிறது யாரு? அட்மின் ரைட்ஸ் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் உள்ள யூசருக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த அட்மின் ரைட்ஸ் உள்ள யூசர் எல்லாரையும் நான் லினக்ஸ்ல வந்து சூடோஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த சூடோஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆல் பர்சனையும் நான் வந்து சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த சூடோஸுக்கும் டாலர் சிம்பிள் தான் இருக்கும். அப்போ அந்த கான்செப்ட் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் வரும்போது நமக்கு வந்து இன்னும் டெஸ்டா பார்த்துக்கலாம். நவ் இப்போ உங்களுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு அட்மின் ரைட்ஸ் உள்ள யூசர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. இங்கே போஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் patient.laptop.example.com. அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து
கோஆமை அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்ன யூசர்ல லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த கமாண்ட் கோஆமை அப்படின்னு கொடுங்க. ரூட்டில் நான் வந்து இருக்கிறேன். பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லும்போது ஸ்லாஷ் ரூட்டில் நமக்கு இருக்கு. அப்போ அந்த ஸ்லாஷ் ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதனுடைய ஹோம் டைரக்டரி அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, நவ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இதில் டெக்ஸ்ட் பேஸ்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதனுடைய விண்டோவை ஜூம் பண்ண முடியாது. இப்போ இதனுடைய ரீசைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் லாகின் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பண்ணுறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பவர் ஆஃப் பண்ணணும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ல பண்ண முடியாது. இது இப்போ நவ் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு பிடபிள்யூடிங்கிற கமாண்ட் பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ அதே மாதிரி போஸ்ட் நேம் பார்த்துட்டீங்க, கோஆமையும் பார்த்தாச்சு. இப்போ நவ் லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் எக்ஸிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் லாக் அவுட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ லாக் அவுட் யூஸ் பண்ணும்போது அதனுடைய கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சைன் அவுட் ஆகிரும். அந்த டெர்மினல்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. ஒன்ஸ் அகைன் பேஷன் லாகின்லேயும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த பேஷன் லாகின்ல என்ன யூசரில் லாகின் பண்ணணுமோ அந்த லாகின்ல போய்க்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன். அண்ட் தென் இதனுடைய ஐபி லிங்க் பண்ணி பார்க்கணும். ஐபி IF config அப்படின்னு கொடுங்க. ஸோ இது will show the IP. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கமாண்டை இந்த செல்ல இருந்து நான் வந்து எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகிறதுக்கு தான் என்ன கமாண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட் கொடுக்கலாம் ஆர் எக்ஸிட்டுங்கிற கமாண்டும் எனக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ எக்ஸிட் கொடுங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்திற்கு வெளியில் வந்துச்சு. லொக்கேஷன்லேருந்து நமக்கு வெளியில் வந்துட்டோம். ஒன்ஸ் அகைன் நீங்கள் அனதர் மிஷின்ஸுக்கு லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ அனதர் மிஷினுக்கு RHT EMU view ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் அண்ட் தென் சர்வர் ஏல லாகின் பண்ணுங்க. ஸோ யூசர் நேம் கேட்கும், ஸ்டூடெண்ட் அண்ட் தென் பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் கொடுங்க. ஸோ டாலர் சிம்பிள் டிஸ்பிளே ஆகுது. அந்த டாலர் சிம்பிள் நமக்கு நார்மல் யூசர். ஸோ ஹோஸ்ட் நேம், ஸோ உங்களுக்கு வந்து என்ன நேம் வந்துடும், சர்வர் a.lab.example.com அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்துடைய ஒரு ஹோஸ்ட் நேம். ஸோ அனதர் ஐபி அட்ரஸ் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ ஐபி அட்ரஸ் பார்த்துச்சுன்னா 172.25.250.10 அப்படிங்கிறது ஐபி அட்ரஸ். ஸோ பிடபிள்யூ ஓகே. ஸோ எக்ஸிட்டுங்கிற கமாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே கொடுப்பேன். another server B. ஸோ root user ரெடியாக கொடுத்துட்டேன். பிடபிள்யூடி கொடுங்க. host name அப்படிங்கிற கமாண்ட் கொடுங்க. ஸோ server b.lab.example.com IF config or IP address. ஸோ இந்த சிஸ்டத்துடைய ஐபி 172.25.250.11 அப்படிங்கிறது நமக்கு இந்த சிஸ்டத்துடைய ஐபி. லாக் அவுட் கமாண்ட் சொல்லியிருக்கேன். அனதர் எக்ஸிட்ங்கிற கமாண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு யூசர் இருந்து வெளியில் வர்றதுக்கு அனதர் Ctrl+D யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ Ctrl+D அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா சைன் அவுட் பண்றதுக்கு யூஸ்.
ஸோ சில பிளேசஸில் லாக் அவுட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கமாண்டே உங்களுக்கு சொல்லும் எக்ஸிட் யூஸ் பண்ணுங்கன்னு. அப்போ அந்த யூசர்லேருந்து எனக்கு வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த லாக் அவுட் கமாண்ட் ஆர் எக்ஸிட்ங்கிற கமாண்ட். இந்த லாக் அவுட் எக்ஸிட் உடைய ஷார்ட்கட்டு தான் கண்ட்ரோல் டி அப்படிங்கிற கமாண்ட். ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் டிங்கிற ஆப்ஷன், அப்போ அந்த கண்ட்ரோல் டி கீ ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் ஃப்ரம் அந்த யூசர்லேருந்து நமக்கு வெளியில் வந்துடலாம். ஓகே. ஸோ அப்போ ஒவ்வொரு மிஷன்ஸையும் நான் லாகின் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லேயே நான் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு RHT DMView வியூன்னு கொடுத்துட்டு நான் யூட்டிலிட்டி கொடுக்குறேன். ஆல் விர்ச்சுவல் மிஷன்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்டுங்கிற லாகின், அனதர் ஒன் ரூட்டுங்கிற லாகின் இருக்கு. இந்த ரெண்டு லாகின்லையும் நான் வந்து லாகின் பண்ணிக்கிற முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் யூசர் ஸ்டூடெண்ட், பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். ஸோ லாகின் போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த சிஸ்டத்துடைய போஸ்ட் நேம் பாருங்க, யூட்டிலிட்டி கார்டு லேப்டாப் எக்ஸாம்பிள் கார்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் பார்க்குறோம். இந்த ஐபி உங்களுக்கு வந்து 220 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ அப்போ ஐபி அட்ரஸ் 172.25.220. எக்ஸிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி. ஸோ இப்போ இந்த மிஷின்ஸ் க்ளோஸ் ஆகணும். மேலே க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே கொடுங்க. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி விர்ச்சுவல் மிஷன்ஸ்லையும் எனக்கு டைரக்டா அக்சஸ் பண்றதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா RHT DMView வியூ அந்த சிஸ்டத்துடைய நேம் நம்ம கொடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் அதை மேனேஜ் பண்றதுக்கு RHT VM CTL எனக்கு மேனேஜ் பண்றதுக்கு கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட்ஸ் கொடுத்து நமக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. என்னுடைய பிளேஸ் இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல இருக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்தபடியே ரிமோட் மிஷன்ஸ்ல எனக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ செக் பண்றதுக்காக அந்த மிஷன்ஸ் அப்ல இருக்கா ஆன்ல இருக்கா அப்படிங்கிறத நமக்கு வந்து செக் பண்றதுக்கு அந்த ஒரு கமாண்ட். ஸோ மேன் பிங்க் அப்படின்னு போட்டு பாருங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணோம். அங்கிருந்து ரிப்ளை ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கமாண்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிங்க் அப்படின்னு போட்டுட்டு அந்த சிஸ்டத்துடைய நேம் ஆர் ஐபி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிங்க் பேஷன் அப்படின்னு கொடுங்க. இப்போ பேஷன் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதனுடைய ஐபி டிஸ்பிளே ஆகும், நேமும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ பேஷன் டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com அதனுடைய ஐபி 172.25.250.254 அப்படிங்கிற நமக்கு ஒரு இன்ஃபினிட்டியா நமக்கு பிக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். -C3 or 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா 2 டைம்ஸ் எனக்கு பிங் பண்ணிட்டு அந்த 2 பேக்கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அண்ட் ரிசீவ்டு ஆனது பிறகு அந்த கமாண்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் நம்பரும் நமக்கு வந்து கொடுத்துக்கலாம். லொகேஷன் நான் வந்து கொடுத்தது மாதிரி வெப் ஸ்டேஷன் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ வெப் ஸ்டேஷன் டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com அதனுடைய ஐபி பார்க்கறதுக்கு இங்கே நமக்கு 172.25.250. ஸோ அனதர் பிங் கமாண்ட். நெக்ஸ்ட் சர்வர் ஏ. அப்போ சர்வர் ஏக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன, சர்வர் பி ஸ்டேஷனுக்கு வந்து 11 அண்ட் தென் ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி அனதர் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த யூட்டிலிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் 220ங்கிற நேம். இன்னொரு நேமும் நான் சொல்லியிருக்கேன். யூட்டிலிட்டிக்கு பதிலாக ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரிங்கிற நேமும் சேம் ஐபி தான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com அது மாதிரி ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற நேமும் ரிஜிஸ்ட்ரி டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com அப்படிங்கிறதும் சேம் ஐபி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த அனதர் ஒன் இங்கு நான் வந்து கொடுத்துட்டு கிளாஸ் ரூம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள்.com ஃபுல் நேம் கொடுக்கலாம், ஷார்ட்கட்டாக நான் வந்து கொடுக்கலாம். அப்போ கிளாஸ் ரூம் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ கிளாஸ் ரூமுக்கு 254.254 அப்படிங்கிறது கிளாஸ் ரூம் மிஷினுடைய ஐபி. அண்ட் அனதர் ஒன்
materials.com அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மெட்டீரியல்ஸ் கொடுங்க. சேம் ஐபி தான் நமக்கு. மெட்டீரியல்ஸ்ங்கிற நேம்லையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் ஒன், ஸோ ஆல் ரெபாசிட்டரியும் உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நேம் கண்டென்ட். அப்போ இந்த content.example.com சேம் ஐபி தான். அனதர் ஒரு ஷார்ட்கட் நேம், ஸோ சிங்கிற நேம் மட்டும். அப்போ இந்த சிங்கிற நேம்லையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஸோ நவ் உங்களுக்கு வந்து ஆல் சிஸ்டத்தையும் எனக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் நேம் என்ன, அந்த போஸ்ட் நேமுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து எந்த யூசரில் இருக்கிறோம், அதனுடைய ஐபி என்ன, டொமைன் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மினிமம் கனெக்ட்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம், வியூ பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்டேஷனுக்கும் என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அனதர் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கேன், SSH அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த SSH அப்படிங்கிற கமெண்ட் எனக்கு ரிமோட் லாகின்ல ஒரு செக்யூர்டாக எனக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, SSH அப்படிங்கிற கமெண்ட் நமக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த SSH அப்படிங்கிறது செக்யூர் செல் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஆர் செக்யூர் சாக்கெட் செல் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிற முடியும். அப்போ செக்யூர் செல் சொல்லலாம், செக்யூர் சாக்கெட் செல் அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெத்தடில் நான் ரிமோட் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிக்கிற போகிறேன். அப்போ ரிமோட் சிஸ்டத்தோட எனக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஐபி வேணும். ஸோ அப்போ அந்த ஐபி ஆர் போஸ்ட் நேம் எனக்கு வேணும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நீங்கள் பார்க்கறதுக்கு கமாண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐபி ஆர் எனக்கு போஸ்ட் நேம் வேணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எந்த யூசரில் எனக்கு லாகின் பண்ண போறேன் அப்படிங்கிறது வேணும். அப்போ அந்த ரிமோட் சிஸ்டத்துடைய யூசர் நேம் எனக்கு வேணும். அண்ட் தென் அதனுடைய பாஸ்வேர்ட் வேணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த 3 இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனி ஒன் ரிமோட் சிஸ்டத்தோட எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிற முடியும், லாகின் பண்ணிக்கிற முடியும் த்ரூ கமாண்ட் லைன். ஸோ அப்போ கமாண்ட் லைன் ப்ராம்ப்ட் மூலமாக எனக்கு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா ஈஸிலி நான் லாகின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ரிமோட் சிஸ்டத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ இந்த ரிமோட் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் SSH. இந்த SSH அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அப்படின்னா இது ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த SSHல நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடியது ஃபுல்லி டெக்ஸ்ட் பேஸ்டு. ஸோ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட்லேயும் என்கிரிப்டட் மெத்தடில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக ஸோ டெக்ஸ்ட் பேஸ்ட்லேயே என்கிரிப்ஷன் மெத்தடில் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்டு தான் SSH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு சில அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் SSH மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து எடுத்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ SSH மெத்தடில் ஒர்க் பண்ணும்போது தான் யாரும் நமக்கு அந்த லைன்ஸ் வந்து யாரும் மேக்ஸிமம் ஹேக் பண்ணிக்கிற முடியாது. ஸோ இப்போ SSH அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா, ஸோ இப்போ ஒரு ரிசல்ட் நான் வந்து ரிமோட் மிஷினை கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரிமோட் மிஷினை எனக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த யூசர் நேம் வேணும், அடுத்து அந்த கம்ப்யூட்டருடைய நேம் வேணும். அப்போ போஸ்ட் நேம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே தான் SSH. ஸோ யூசர் நேம் ஆர் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அடுத்து ஐபி அட்ரஸ் நான் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அனதர் ஒரு மெத்தட் SSH அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் போஸ்ட் நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிற முடியும். ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஒன் SSH ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் என்ன நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ மேலே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற மாதிரியே SSH அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் அதுக்கடுத்து அடுத்து போஸ்ட் நேம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வித்து டொமைன் நேம் நான் வந்து சொல்லிக்கலாம். வித்து டொமைன் நேம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ அந்த டொமைன் நேம் ஃபுல் நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கிறோமோ முடியும். ஐபி அட்ரஸ்ங்கும் போது நமக்கு வந்து டொமைன் நேம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அனதர் ஒரு மெத்தட்
சில ஆப்ஷன்ஸை எனக்கு வந்து பேராமீட்டரா நான் வந்து பாஸ் பண்ணிக்கிற முடியும். அப்போ யூசர் நேம் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து ஹோஸ்ட் நேம் ஆர் ஐபி அட்ரஸ் நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க. இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு சில ஆப்ஷன்ஸை நான் வந்து பேராமீட்டரா உங்களுக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் அந்த உங்களுக்கு வந்து இது மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் எஸ்எஸ்ஹெச் ஸோ இதுக்கிறது யூசர் நேம். ஸோ அடுத்து ஹோஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்துக்கணுங்க. அப்போ இந்த ஹோஸ்ட் நேம் நான் வந்து கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் அனதர் ஒரு மெத்தட் கமாண்ட் எனி ஒன் கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் சிண்டாக்ஸை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து லாகின் ஸோ இன்டூ கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஸோ அந்த சிண்டாக்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கமாண்டை பொறுத்த மட்டும் அந்த சிஸ்டத்தில் லாகின் பண்ணி என்ன கமாண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்குரிய ரிசல்ட் மட்டும் இங்கே நமக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த ரிசல்ட் மட்டும் வர்றதுக்கு என்ன சிண்டாக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூசர் நேம் அது ஹோஸ்ட் நேம் கமாண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா ரிமோட் சிஸ்டத்தில் லாகின் ஆகி அதாவது அந்த கன்சோலுக்குள்ளேயே லாகின் ஆகாமல் அங்கே நம்ம செக் பண்ணியிருக்கக்கூடிய கமாண்டோடைய ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வர்றதுக்கு இந்த கமாண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு என்ன நான் சொல்லலாம் அப்படின்னா அடாப்ட் மெத்தட் அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஸோ லாகின் ஆகாமலே அந்த சிஸ்டத்துடைய இன்ஃபர்மேஷனை எனக்கு செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். ஸோ எஸ்எஸ்ஹெச்ங்கிற கமாண்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட்லாம் லாகின் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. நமக்கு என்னென்ன மிஷின்ஸ் நமக்கு அவைலபிள், அதனுடைய போஸ்ட் நேம் என்ன, யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னுடைய பேஸ் மிஷின் யூசர் நேம் என்னது, ஸோ ஹூ ஆம் ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். யாஸ்க்குங்கிற யூசர்ல இருக்கிறேன். அதுக்கடுத்து போஸ்ட் நேம் என்னங்கிறத நான் வியூ பண்ணி பார்க்குறேன். அப்போ போஸ்ட் நேம்ங்கிறது ஃபவுண்டேஷன் 0 ILT.example.com அப்படின்னு இருக்கேன். ஆல் மிஷின்ஸ் உடைய பேஸ் மிஷின் எல்லாமே இந்த ஃபவுண்டேஷன் மிஷினாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 0ங்கிற பேஸில் வேற வேற மிஷினுடைய நம்பர் நமக்கு ஃபவுண்டேஷன் 1 ஃபவுண்டேஷன் 2 அப்படிங்கிறது நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். அப்போ இந்த மிஷினுடைய போஸ்ட் நேம் இதை வச்சு எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஐபி உங்களுக்கு இதனுடைய பேஸ் ஐபி ஒன்று இருக்கு. எனக்கு ரிமோட் மிஷின் விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே பிங் பண்ணி நம்ம வந்து மேலே பார்த்துருப்போம். அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் என்னென்ன மிஷின்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே ரிமோட்டில் RHT BMU வியூ கொடுத்து எனக்கு அந்தந்த மிஷினில் போய் நம்ம ஒர்க் பண்ணாமல் ரிமோட்டில் லாகின் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் SSH கமாண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த லொக்கேஷனில் SSHலேயே நீங்கள் லாகின் பண்ணி அதனுடைய யூசர் நேம் என்ன, அதனுடைய கரண்ட் லொக்கேஷன் என்ன, ஸோ ஐபி என்னங்கிறத நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ SSH அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி SSHன்னு நான் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு யூசர் நேம் தெரியணும். அப்போ அந்த யூசர் நேம் ரூட்டுங்கிறது ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு. அண்ட் தென் அந்த டொமைன் நேம் தெரியணும். அப்போ டொமைன் நேம் ஒர்க் ஸ்டேஷன் .laptop.example.com அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ ஒர்க் ஸ்டேஷன் .laptop.example.com அப்படின்னு கொடுக்கவும் எனக்கு அந்த சிஸ்டத்தில் லாகின் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆத்தென்டிசிட்டி கேட்குது. எஸ்ன்னு டைப் பண்ணிடுங்க. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஸ்டூடெண்ட் சிஸ்டத்துடைய பாஸ்வேர்ட் கேட்குது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து லாகின். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சிஸ்டத்துடைய போஸ்ட் நேம் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே போஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத வியூ பண்ணி பாருங்கள். ஸோ ரூட்டுங்கிற யூசரில் நமக்கு போஸ்ட் நேம் ரூட்டில் தான் நம்ம போஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். நார்மல் யூசரில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ சூடோஸாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். PSNA.example.com அப்படிங்கிற நேமில் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ போஸ்ட் நேம் பார்த்துட்டீங்க, PWD பாருங்க. ஸோ அண்ட் தென்
ஸோ ஐபிஏ அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஐபிஎம்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுதுங்கிறத நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இது ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இதை விட்டு எக்ஸிட் ஆகிறேன். எக்ஸிட் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் அகைன் ரிட்டர்ன் டு ஃபவுண்டேஷன் டிசைன். அண்ட் தென் எனக்கு வந்து டொமைன் நேம் ஃபுல் நேம் கொடுக்க முடியதில்ல, ஷார்ட்கட்டாகவே நான் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ ஷார்ட்கட்டாக எப்படி நான் வந்து கொடுக்குறேன், சர்வர் ஏ அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். அப்போ சர்வர் ஏல லாகின் பண்ண போகிறோம். பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இன்டர்வியூ ப்ரெஸ் பண்ணுங்க, போஸ்ட் நேம் கொடுங்க. அப்போ போஸ்ட் நேம் கொடுக்கும்போது சர்வர் ஏ டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com. ஸோ ஒன்ஸ் அகைன் எக்ஸிட் கொடுத்துட்டேன். அண்ட் தென் சர்வர் பியோட லாகின் பண்ணுங்க. SSH ஸ்டூடெண்ட் அட் சர்வர் பி. ஸோ சர்வர் பியுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. இங்கே ஹோஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் அகைன் சர்வர் பி டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com. எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் மிஷின்ல இருந்து எனி மிஷின்ஸுக்கு நீங்கள் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருந்து லாகின் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ SSH ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக அனதர் ஒரு யூசர் நான் வந்து கொடுக்குறேன், ரூட் அட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிஷினுடைய நேம் யூட்டிலிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். என்டர். ஸோ ஆத்தென்டிகேஷன் எஸ் கேட்குது. ரூட்டுக்கு பாஸ்வேர்ட் ரெட்ஹேட்னு கொடுக்குறேன். ஸோ ஹோஸ்ட் நேம் கொடுங்க. ஸோ யூட்டிலிட்டி டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com. ஸோ நான் என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஐடி உங்களுக்கு வந்து ஸோ 220 172 25.220 அப்படிங்கிறது நமக்கு இந்த சிஸ்டத்துடைய ஐடி. அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நவ் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மிஷின்ல இருந்து ரிமோட் மிஷினுக்கு நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அனதர் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ ரூட் அட்டு ஒர்க் ஸ்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஹோஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஹோஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஹைபன் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸுங்கிறது எக்ஸ்ஆர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்ஆருக்கு எனேபிள் டிசேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ் நான் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு சர்வரில் லாகின் நான் வந்து பண்ணுறேன். அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸை வந்து நான் வந்து ஒரு ஹைபன் கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த X11 லைப்ரரி எனேபிள் ஆகிடும். அப்போ X11 லைப்ரரி வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் சப்போர்ட்டை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த செல் ப்ராம்ப்ட்ல இருந்தே நான் வந்து என்ன நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒர்க் ஸ்டேஷன் டாட் லேப்டாப் எக்ஸாம்பிள்.com ஒரு கிராஃபிக்கலி நமக்கு இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷின். அட் சேம் டைம் சர்வர் ஏ சர்வர் பி வந்து டெக்ஸ்ட் பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பேஷன் யூட்டிலிட்டிலாம் டெக்ஸ்ட் பேஸ். அப்போ அதில் நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியாது. பட் ஒர்க் ஸ்டேஷனில் கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ரிமோட்டில் டெக்ஸ்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணல. அப்போ இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணக்கூடியதுலேயே எனி ஒன் கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் பண்ணும்போதே SSH நான் வந்து கொடுக்கும் போதே ஹைபன் கேபிட்டல் எக்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த X11 ஃபார்வேர்டிங் வந்து எனேபிள் ஆகிக்கிறோம். X11 ஃபார்வேர்டிங் எனேபிள் ஆகிட்டாலே ஸோ இந்த எக்ஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கிராஃபிக்கலி சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதே தான் இப்போ ஒர்க் ஸ்டேஷன் ரூட் அட் ஒர்க் ஸ்டேஷன் ஹைபன் எக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அந்த டாப்ல இருந்து நமக்கு ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ரௌசர் நமக்கு வந்து மோசிலா ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் தென் க்ளோஸ் கேப்ஸ். இப்போ ஒன்ஸ் அகைன் இந்த ப்ரௌசர்ல இருந்து நான் வந்து வெளியில் வந்துடுறேன். இந்த ஒர்க் ஸ்டேஷன் மிஷின்ல இருந்து வெளியில் வந்துட்டேன். லாகின் பண்ணும்போதே ஸோ ஸ்மால் எக்ஸ் ஆர் வித்தவுட் ஹைபன் எக்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு வந்து டிசேபிளில் எக்ஸ் ஃபார்வர்டு. அப்போ X11 லைப்ரரி வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ ஃபயர்பாக்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அங்கே ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடும், எரர் நோ டிஸ்பிளே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் டிஸ்பிளே. ஸோ ஒரு டிஸ்பிளே கிராஃபிக்கலுக்கு தேவையான என்விரான்மெண்ட் வேரியபிள் எல்லாமே எனேபிள் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் கேபிட்டல் எக்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸோ எக்ஸார்க்கு வந்து நமக்கு வந்து எனேபிள் ஆகிடும்.
ஸோ அது ரிலேட்டடான கமெண்ட்ஸ் நீங்கள் ஜீனோம் டிஸ்க் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாலே ஸோ அது ரிலேட்டடான கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு கிராஃபிக்கலி நமக்கு அந்த லைப்ரரி ஓப்பன் ஆகும். அந்த கமாண்ட் அந்த அதனுடைய விண்டோ வந்து நமக்கு வந்து அக்சஸ் ஆகி நமக்கு ஒரு கிராஃபிக்கலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு கமாண்டை வந்து நான் வந்து ஏற்கனவே என்னென்ன கேரக்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செல் ப்ராம்ப்ட்லேயே ஒரு ஹேஷ் சிம்பிள் வந்து ரிமார்க்குக்காகவும் ஸ்லாஷ் சிம்பிள் வந்து நமக்கு ஒரு கண்டினியூஸ் காலத்துக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து செமிகோலன் அப்படிங்கிற சிம்பிளும் நமக்கு வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் வந்து கமெண்ட்டுக்காக, செமிகோலன் வந்து மோர் தென் ஒன் கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்காக, ஸ்லாஷ் வந்து ஒரு கமாண்டை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அனதர் ஒன் கேரக்டர் ஆம்பர்சன் சிம்பிள், அண்டு சிம்பிள். ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா எனி ஒன் கமாண்டை பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எது யூஸ் ஆகும் அப்படின்னா அண்டு சிம்பிள் யூஸ் ஆகும். ஸோ அட் டயத்தில் ஸோ ஜீனோம் டிஸ்க்குன்னு நான் சொல்லும் போது டிஸ்க் வந்து ஒரு பிஐடியில் ரன் ஆகிடும். அண்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டு ஸோ இப்போ இந்த ஜீனோம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் செல்லையும் நமக்கு வந்து இந்த ஹேஷ் சிம்பிள் நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ரிட்டர்னில் வேறு அனதர் கமாண்ட் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வேறு வேறு கமாண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்து ஒர்க் பண்ணுவோம். இந்த ஜீனோம் டிஸ்க் ஆப்ஷன் சொல்லிட்டு அண்டு சிம்பிள் கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆனது பிறகு அது விண்டோ வந்து நமக்கு ஓப்பன். ஸோ அப்போ இந்த ஜீனோம் டிஸ்க் மாதிரியே இந்த ஒர்க் ஸ்டேஷனில் ப்ரீவியஸ்லி நான் வந்து சில கமாண்ட்ஸ் ஒரு கிராஃபிக்கல் கமாண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த கால்குலேட்டர் பேக்ரவுண்ட் எனக்கு ரன் ஆகணும். ஸோ அதனுடைய ப்ராசஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த டன் கொடுத்துட்டேன். ஸோ செல் ப்ராம்ப்ட் இந்த சைடு நம்ம வந்து செல்லையும் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அந்த கிராஃபிக்கல் வந்து ஒரு சைடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னா ரிட்டர்ன் டு நம்மளுடைய ஒரு மேஜர் விண்டோவுக்கு நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ எஸ்எஸ்ஹெச் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறோம். அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ் வந்து எதுக்காகவும் அதே மாதிரி ஸ்மால் எக்ஸ் எதுக்காக அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்கலி உங்களுக்கு வந்து லைப்ரரி சப்போர்ட் ஆகணுமா அல்லது வந்து வேண்டாமா அப்படிங்கிறத நமக்கு வந்து கேபிட்டல் எக்ஸும் ஸ்மால் எக்ஸும் நமக்கு வந்து ரெப்ரசன்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அனதர் ஒரு சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு யூசர் ஒரு சிஸ்டத்துக்குள்ள லாகின் பண்ணி அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கமாண்டை வந்து எனக்கு பண்ணணும். எஸ்எஸ்ஹெச் ரூட் அட் ஒர்க் ஸ்டேஷன் அதுக்கடுத்து போஸ்ட் நேம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷனில் லாகின் பண்ணாமலே அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வந்து கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அப்போ அதனுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு யூஸ் ஆகும். இதில் எனி ஒன் கமாண்ட்ஸும் நீங்கள் வந்து இங்கே இருந்தபடியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்எஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதனுடைய டிஃபால்ட் லொக்கேஷன் என்னவோ அங்கே இருக்கக்கூடிய ஃபைல்ஸை மட்டும் நமக்கு லிஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆல் கமாண்ட்ஸையும் எனக்கு இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ பூவாமே நான் வந்து கொடுக்குறேன். ஆர் போஸ்ட் நேம் என்ன வேணும். ஸோ ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ ஐபி வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ள லாகின் நம்ம இருக்கிறது ஃபவுண்டேஷன் மிஷின்லேயே தான். பட் ஸோ ஐபி வந்து எந்த சிஸ்டத்துடைய ஐபி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது ஒரு டெஸ்க்டாப்பில் நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எந்த மிஷின்ஸில் நமக்கு வந்து லாகின் பண்ணியிருக்கோம் ஒர்க் ஸ்டேஷன். அப்போ அந்த ஒர்க் ஸ்டேஷனுடைய ஐபி வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். அப்போ எஸ்எஸ்ஹெச் ரூட் அட் ஒர்க் ஸ்டேஷன் ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அப்படின்னா இந்த கமாண்டை வந்து நமக்கு லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். அந்த கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ரிட்டர்ன் டு நம்மளுடைய மெயின் சிஸ்டம். ஸோ இப்போ அந்த ரிமோட் மிஷினுடைய கன்சோலில் நான் இன்ட்ராக்ட் ஆகாமல் ஸோ என்னுடைய பிளேஸில் இருந்து ரிமோட் சிஸ்டத்துடைய ஒரு கமாண்டை மட்டும் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ எஸ்எஸ்ஹெச் அதுக்கடுத்து லாகின் யூசர் நேம் அது ஹோஸ்ட் நேம் அதுக்கடுத்து கமாண்ட் கொடுங்க. கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த கமாண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு ஒரு பேசிக் கமாண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம்.
டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். அதர்வைஸ் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். சார் முடிச்சலாமாங்க சார்? சரி, இதோட செஷன் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார்.